மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. காலடா முரட்டு காலடா. இவளை எப்படி பாக்குறது? இவளை பார்த்தே ஆகணும். தெருவில் யாரும் இல்லையே. லீ இல்ல, லீ தானே இவ பேரு. என்ன யாரும் பாத்திர மாட்டாங்களே. என்ன யாரும் பாத்திரக்கூடாது. லீ எப்படி கூப்பிட? என்ன முறை சொல்லி நம்மளை கூப்பிட? லீ எடுத்த பொருள் எடுத்த இடத்துல தான் கிடக்கு. எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கிறதே கிடையாது. ஆத்தாடி என்ன உசு உசுன்னு சத்தம் கேக்கு. பாம்பு கிம்பு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா. பாத்திரத்தை இப்படி போடாதன கேட்க போறதே கிடையாது. ஏலே நான் பெத்த சீம புத்திரனே. ஏலே நான் பெத்த சீம புத்திரனே. சொல்லுங்க, எதுக்கும்மா கூப்பிட்டீங்க? அட அட அட, சான் புள்ளையா இருந்தாலும் ஆண் புள்ளைன்னு சும்மா சொன்னாவே ஏ தங்க ராசா, யா வைரக்குட்டி. ஆமாமா ஆமா ஆமா, என்னதான் சொல்லி ஆம்பளை பையன் தான் யா ராசா. ஏ எங்க அவ பாத்தத்தை உன் தங்கச்சி அங்கங்க அழைப்பி போட்டிருக்கா பாத்துக்க. பாம்பு சத்த மேல கேக்குது. பாம்பு தானே, அதெல்லாம் நான் கையாலே பிடிச்சி தூர போட்டுருவேன். எங்க சத்தம் கேக்கு? எங்க ஐயா கேக்குது. பாம்பு பிடிக்கனா 10 ரூபா ஆகும், பரவாயில்லையா? அடப்பட்ட பையல, ஆம்பளை போய் புத்திய காட்டுத பத்தியா? 10 ரூபா கடைக்கு போய் சாமா வாங்கிட்டு வந்தா உனக்கு அம்பேச நான் கொடுத்து இல வண்டி இருக்கு. என்னோட பையல 1 ரூபாய்க்கு சாமா வாங்கினா இவனுக்கு 1.5 ரூபாய் இல வண்டி இருக்கு. அம்மா தந்து தொலைனே, இந்த பாம்பு கிம்பு கிடக்கான்னு பாரு. முத 10 ரூபா தாங்கன்னு அதுக்கப்புறம் பாம்பு இருக்கான்னு பாக்க. ஏன் அப்படியே கொண்டுட்டு ஓடுதுக்கா? இல்ல உன் தெருவுல பையல கூப்பிடல, இல்ல பாம்பு சத்தம் அப்ப மேட்ச் கேட்கல. 10 ரூபா தாங்கம்மா. ஹரி இருக்கவ ஆம்பளை பையல பெக்கவே மாட்டா. என்ன காலையில சீமபத்திர அறுப்பு கண்ட வாங்கிட்டு இருக்கான்? ஏ ஆத்தாடி ஆத்தாடி, எலக்டோல பாம்பு எங்க கிடக்கல? பாம்பா ஆம்பளை பையன் நான் இருக்கேன். பயப்படவா செய்ய? பயப்பட கோட்டை காப்பிடப்படாதே. எவ்வளவு நேரம் ஆகுது? உசு உசு சத்தம் கேட்டுட்டு இருக்கலாம். அதான் அம்மா கூட டீல் பேசியிருக்கேன். அம்மாக்கு டீல் ஓகேனா நான் பாம்பை பிடிக்க ரெடியா இருக்கேன். ஆனா சொந்த வீட்லயே லஞ்சத்தை வாங்கிட்டு வேலை பார்க்க பாரு. ஒன்ன மாதிரி ஒரு ஆம்பளை பையனை உலகத்திலே பார்க்க முடியாதுல. ஐயா சுபீனு, அந்த பாம்பு பிடியா? பேர பாரு சுபீனு. உனக்கு லீதா தானே பேர் வைக்கும் போது எனக்கு சுபீன் வைக்க மாட்டாங்களோ? லீதா தாவா? லியோனா எல்லை அளவு ஒண்ணு தடினா ஊர்ல மட்டும் ரவுடி தட்டலாம் பண்ணிக்கிட்டு அலையுதிய. இவமெல்லாம் எப்படி எனக்கு அண்ணனா பிறந்தான்? நீ ஏன் எனக்கு தங்கச்சா பண்ணிருக்கும் போது நான் உனக்கு அண்ணனா பிறக்க முடியாதா? யார் ராசா என்ன அறிவா பேசுத ஐயா. பாத்தியாடி என்ன அறிவா பேசுதான் பாத்தியா? ஏன் இப்படி விளங்காம போறதுக்கு காரணமே நீதானே. ஆம்பளை பையனா வளர்த்துக்க லட்சணத்தை பாரு. இப்ப ரெடி அந்த பையன் என்ன சொன்னா? எவ்வளவு அறிவுபூர்வமா பேசுறான் பாரு. இவன் மாடு பையில வேலைக்கு போறானுங்க, கொத்தனார் வேலைக்கு. இவன் இன்னும் வாங்கிட்ட 10 ரூபா கூட 5 ரூபா கூடன்னு வாங்கிட்டு அலையறான். நீ இவனை தலையில தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்க. ஏல உன் கூட தான் ஒருத்த சுத்தனா அந்த சிபின் பையன், அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு. இவன் பார்வை எப்படி சொல்லுதானே. ராசா ஏ ராசா குட்டி, எட்டி அப்படி சொல்லாத. எட்டி அப்படி சொல்லாத. அம்மா யா ராசா குட்டி, அவன் அப்படி என்ன கிழிச்சு தள்ளிட்டானே இத்தனை ராசா குட்டி போட்டுக்கிட்டு இருக்க? இல்லட்டி என் மாமி வெக்கப்படுத அழக பாரு. எவ்வளவு பொறுப்பா இருக்கா ஐயா யா ராசா குட்டி. கோட்டை கலப்பிட சொல்லிட்டேன். இது பாம்பு சத்தம் கேக்குடி. சரி நீ வெக்கப்பட்டதெல்லாம் போறோம், போய் பாம்பு பிடிப்போ. எட்டி அந்த சிபின் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு பாத்தியா? அதுக்கு அவனுக்கு எனக்கு ஒரே வயசு தான். அம்மா கிட்ட சொல்லு. அவன் கொத்தனார் வேலைக்கு போயிட்டு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணுவான். நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம பாருமா இவள. ஏ ராசா குட்டி. சப்பா குடும்பம் கேட்க. இது குடும்பமே கிடையாது. எங்க அப்பா வரட்டு சொல்லி கொடுக்க. ரொம்ப காத்து தொங்க போடாத, உடைஞ்சு விழுந்துற போகுது. இவனுக்கு இப்ப கல்யாணம் ஒண்ணுதான் கேடு. நம்ம பாருமா இவள. ஏடி உனக்கு
வந்தா தானட்டி உன்ன பொறுப்பா பாத்துக்கிடுவா. ஆமா இவரு அண்ணனா இருந்து இப்படி பிடிக்க தள்ளிட்டாரு. இப்போ இவர் கட்டிக்க போற பொண்டாட்டி வந்து பிடிக்க தள்ள போறா. கோத்த கட்டிட்டு வரா சொல்லிவிட்டேன். கல்யாணங்கறத உன் அகரவில இருந்து எடுத்து சொல்லிவிட்டேன். அதான் உனக்கு நல்லது. ஐயோ ஐயோ எட்டி ஒரு ஆம்பளை சத்தம் வரலட்டி கேட்டுச்சு. நாதான் இருமுனே. அப்பாடா இவனே ஒத்துக்கிட்டான். ஐயோ ஐயோ மாட்டிக்கிட்டவளுக்கு அந்த பையல எதுக்கு இங்க வந்தது? இடி லீதா தான் யார கூப்பிட்டு வந்தலாட்டி? வேற யாரு? நம்ம அண்ணன் தான். அவன் கம்பீரமான குரலால என்ன கூப்பிட்டா. அப்படிதானே? ஆமாமா நான் தான் கூப்பிட்டேன். லீதாடா. அப்ப பாத்தியம்மா அண்ணன் தான் என்ன கூப்பிட்டா. அண்ணன் தான் கூப்பிட்டா. ஹேய் லீதாடா. எனக்கு சவக்குழி தாண்டாம விட வேண்டாம் போலுக்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகினது போச்சு. இவன் எனக்கு குடி தோண்டிடுவான் நினைக்க. அத்தி எங்க அம்மா குன்னிப்பா கவனிக்காவல. இல்லடி லீதா தானே வேற யாரால கூப்பிட்டு வந்துச்சு. நான் தான் கூப்பிட்டேன். அதேதான் ஆம்பளை குரல் மாதிரில கட்டிச்சுது. என்னது? ஐயோ அது வயசான ஆளு குரல் மாதிரி கேட்டுச்சுன்னு சொல்ல வந்தையா. போச்சா? அம்மா இப்பதான் எப்படி சமாளிக்க பார்த்தீங்க? இன்னைக்கு இவனதான் பழிக்காட ஆக்கணும். இல்லைன்னா எனக்கு வேற வழியே இல்ல. ஏய் லீதாடா. ஏய் லியோனா நான் வந்திருக்கேன் வா. ஆத்தியோ நம்ம கொத்துடாம போக மாட்டோம் போலுக்க. இவங்கிட்ட சகவாசம் வச்சு தப்பா போச்சுது. ஏய் ஹாய். கொன்ன போட்டுருவேன். ஏன் எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பேச்சடி கூப்பிடுவீங்க? நான் தான் உன்கிட்ட சொன்னேன் நீ சீக்கிரம் வருவேன்னு கேட்டதுக்கு நீ வரவே இல்லை. நீ வரவே இல்லை. நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நீ வரவே இல்லை. அதனால வீட்டுக்கு வந்துட்டியா? ஆமா. ஐயோ நான் சமாளிக்கிறதுக்குள்ள பெரும் பாடுபட வேண்டியிருக்கு. தெரியாம உங்ககிட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கேன்சல். அப்படி சொல்லாத. நான் அப்படிதான் சொல்லுவேன். நீ தானே ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்ன. அதுக்கு அதான் எல்லாரும் மாதிரி கூப்பிட வந்தேன். இந்த ஊர்க்காரவிலும் நீங்களும் ஒண்ணு. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது நீங்க இப்படி வெளியில வரலாமா? இல்ல இதுக்கு நீங்க வந்திருக்கீங்களா? இப்படி என் வீட்டு முன்னாடி நின்னீங்கன்னா நாளைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்? நான் என்ன சொல்லிருக்கேன்? நானா வருவேன். அப்ப பார்த்தா போதும்னு சொன்னா இல்லையா? எனக்கு ஒன்னத்தர வேற யார்ட்டையும் பேச பிடிக்கல. யார் மேலயும் எனக்கு நம்பிக்கை இல்ல. சரி இருங்க. நான் எங்க அண்ணனையும் எங்க அம்மையும் சமாளிச்சுட்டு வரேன். அவ ஏதோ வீட்டுக்குள்ள பாம்பு வந்துட்டுன்னு சொல்லி தேடிக்கிட்டு நடக்காவ. சரி சரி. அதுக்கு என்ன பர்மிஷன் கொடுக்கணும்? இவன் ஒருத்தன் அண்ணனை பொந்துட்டு படுத்துற பாடு. எங்க போக? என்ன சொன்ன? ஐயோ போங்க சீக்கிரம் போங்க. சீக்கிரம் என்ன பாருன்னு சொன்னேன். என்னது செம்பகத்தை பத்துக்கிட்டு போறியா? ஏடி இங்க பாம்பு சத்தம் கடிச்சு இப்போ காணோம். ஐயோ குடும்பமான கேக்க. இது குடும்பமான கேக்க. தெரியாம இந்த குடும்பத்தை வந்து பிறந்துட்டேடே. எம்மா என்னல இவன் என் 10 ரூபாயை எடுத்துட்டா. மண்டையை கொட்டுவேன். உன் 10 ரூபாய் எனக்கு எதுக்குல? நீ தானே இப்ப எடுத்த. நான் இன்னும் உனக்கு 10 ரூபாய் தரவே இல்ல. அப்போ நான் இன்னும் 10 ரூபாய் வாங்கலையா? நீ வீட்டுக்குள்ளே இருக்கியே அதை வச்சு தெரிஞ்சுக்க வேண்டாம். நீ இன்னும் வாங்கலன்னு. வாங்கியிருந்தாலும் என்னத்துக்கு நீ வீட்டுக்குள்ள இருந்திருக்க மாட்டியே. சரி எவோ 10 ரூபாய் கொடுங்கம்மா. நீ இன்னும் பாம்பு அடிக்கவே இல்லையா? பாம்பே அடிக்கலையா? சப்பா சரி 10 ரூபாய் கொடுங்கம்மா. அவனுக்கு 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா எனக்கு 10 ரூபாய் வேணும். அது சரி. இப்போ இங்க யாரோ நின்ன மாதிரி இருந்தது. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே. இங்க யாரல நின்னுகிட்டு இருந்தா? இதுல ஒரு உருவம் நின்ன மாதிரி இருந்துச்சு. இவனால எல்லாத்தையும் மறந்துகிட்டு இருந்தான். இப்ப கண்ணு உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இங்க பார் மறந்துடுவேன்னு சொல்லி நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் உனக்கு கண்ணு குருடனா இல்ல. உன்னை விட எனக்கு பெரிய கண்ணு தான். கண்ணை பத்தி நீங்க ரெண்டு பேருமே பேச வேண்டாம். இங்க யார் இருந்தா? இங்க யார் இருந்தா? நீங்க சொல்லுப்பா. இங்க யார் இருந்தா? இல்லையே நீ கூட போன்னு சொன்னியே. அத்திப்பா இவளை எல்லாத்தையும் கவனிச்சிருக்கா. அது யாருடி? அண்ணா லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காம. நான் லூசா? எனக்கு 10 ரூபாய் வேணும். அது ஏன் 10 ரூபாய்? சடச்சே அப்பா 2 பயவுளில கெட்டி மேய்க்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போது ஆயிரம் மணிக்கு. ஐயோ பாத்துட்டானே. ஐயோ கண்ணாடி போட வேண்டியது இருக்குமோ? யாரோ நின்ன மாதிரியே இருக்கு.
என்ன குறுகுறுன்னு பாக்கா? என்னடி நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வரேன். இல்ல நீ நானும் சேர்ந்தே போவோம். நீ முன்னாலே போனா பின்னாலே வரேன். நான் தரல நிக்க. எனக்கு சவக்குடி தொண்டாம விட மாட்டான் போலுக்க. ஐயோ உன்னிப்பா பாக்குறானே பாத்துருப்பானோ. அண்ணே அண்ணே கண்ணு தெரியலன்னு சொன்னோம்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே பொண்ணு கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏமா சீக்கிரம் வீட்டுக்கு வெள்ள அடிக்கணுமே. ஏமல இப்பதான் பொங்கல் லீவுக்கு அடிச்சோம். பாசி படிஞ்ச மாதிரியே இருக்குது. இவனுக்கு லேச கண்ணு தெரியாம இருக்குது. எனக்கு லாபமா போச்சு. இல்லைன்னா இன்னத்துக்கு என்ன போட்டு கொடுத்துருப்போம். எங்க அம்மாவோட தான் எனக்கு கொடுத்து புதைச்சிருப்பாங்க. அதுக்குதான் சொல்லு காலங்காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கேன்னு. உனக்கு தெரியுது அம்மைக்கு தெரியலையே. ஆமா ஆமா இப்ப இவருக்கு கல்யாணம் ஒண்ணுதான் ஒரு குறைச்சல். நான் உனக்கு சீக்கிரம் அண்ணியை கூட்டிட்டு வரேன். இது யாரோ நின்ன மாதிரியே இருக்குது. ஆனா ஆளே இல்லையே. நான் முன்னால போறேன் நீ பின்னாலே வா. ஆமா மாடசாமியா மாடு பத்திட்டு போறான். நானும் செம்பகத்தை பத்திக்கிட்டு போறேன். பெரிய மாடசாமி மாடு மேஞ்சிரும். ஆமாமா அந்த தென்னந்தோப்புக்குள்ள கொண்டு விடு. அங்கதான் நிறைய புல்லு கிடந்துச்சு. போ கரெக்டா 3 மணிக்கு மாட்டை பத்திட்டு வந்துரு. பாலை கறக்கணும். சரிம்மா. ஏமோ எனக்கு இங்க யாரோ நின்ன மாதிரியே இருந்துச்சுமா. எனக்கு கூட தான் தெரிஞ்சிச்சு. அது பிரம்மையா? நம்ம ஏதாவது நினைச்சிருப்போமா? அது பிரம்ம மாதிரி இருக்கும். பிரம்ம மாதிரி தெரியலையா? எம்மோ என்னையா ராசா? நான் வேணா ஒரு கல்யாணத்தை பண்ணிரட்டுமா? முத சொந்த கால நின்னுயா, அதுக்கப்புறம் பார்க்கலாம். முன்னாடி தானே போச்சுன்னு ஆளை காணோம். வீட்டுல வந்து அவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தாங்க. இப்ப ஆளை காணோம். நான் வந்துட்டேன். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? சரி வா உட்காந்து பேசலாம். நான் செம்பகத்தை விட்டுட்டு வரேன். செம்பகம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப்டி. எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்து என்ன கூப்பிட வந்தீங்க? நான் உங்ககிட்ட சொன்னல நீ இன்னைக்கு வரணும்னு. அது இருக்கட்டும். நீங்க பாட்டுக்கு வரீங்க. உங்களை யாராவது பாத்துட்டா? பார்க்காத அளவுக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். பாருங்க வசமா மாட்டிக்கிடாதீங்க. நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்ல உங்க கூட தான் நான் சகவாசம் வச்சுட்டு அழைதானே ஊருக்குள்ள தெரிஞ்சுது. அவ்வளவுதான். எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சிருவாங்க. இல்ல நீங்க யாருன்னு தெரியும்ல? ரவுடி இல்ல ரவுடிக்கெல்லாம் ரவுடி. ரவுடி தாதா கூடயே சகவாசம் வச்சிருக்கானா இவ எப்பேற்பட்டவான்னு முத்திர குத்திடுவாங்க. என் கூட சேர்றது உனக்கு விருப்பம் இல்லையா? நீங்க எப்பேற்பட்டவர்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க எடுத்து வச்சிருக்க பேர் அப்படி இல்ல. அதான் டேஞ்சரா இருக்கு. அது என்னமோ தெரியல. இது வரைக்கும் இந்த உலகத்துல நான் யாரையுமே நம்பல. ஏன்னா நம்புற மாதிரி யாரும் நடந்துக்கல. இந்த உலகத்துல நான் முத நம்பின பொண்ணு நீ மட்டும்தான். என் நம்பிக்கைக்குரியவளும் நீதான். அதான் கேட்க என் மேல மட்டும் என்ன இவ்வளவு நம்பிக்கை? பிரச்சனை வரும்னு தெரிஞ்சோம் துணிஞ்சு நின்ன பாரு, அதுதான் நம்பிக்கை. அதெல்லாம் சரிதான். ஆனா நான் எப்பவும் இப்படிலாம் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. நீங்க வேற இடம், நான் வேற இடம். எனக்கு ஒண்ணு தவிர வேற யார் மேலேயும் நம்பிக்கை வரலையே. இங்கேயே எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில வரக்கூடாது. வெளியில வர்றதா? எப்படி வர முடியும்? ஏன் வர முடியாதா? வர முடியாது. ஏதோ இந்த உலகத்துல எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன நம்பிக்கை நீ. முன்னாடி தனிமையா இருப்பேன், தனிமையாவே நேரத்தை செலவழிப்பேன். இப்போ அந்த தனிமையில உன்கிட்ட பேசணும்னு எனக்கு தோணும். ஏன்னா என் நம்பிக்கைக்குரியவன் நீ. அதனால இப்போ அந்த தனிமையை நான் விரும்ப மாட்டேன். உன் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, உன் குறும்புத்தனம், உன் சேட்டை, உன் அழகான புத்திசாலித்தனமான பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் போற வரைக்கும் போட்டுமே. நீங்க இப்பெல்லாம் தினமும் எங்க வீட்ல வந்து கூப்பிட முடியாது. உங்களுக்கு அது தெரியவும் செய்யாது. கத்துக்குவேன். இன்னைக்கு கரெக்டா தான் வந்து கூப்பிட்டேன். எங்க நான் சமாளிச்சிருக்கேன். அப்படியா? உங்களுக்கு இந்த குறும்புத்தனம், சேட்டை இதெல்லாம் தெரியல. ஸ்ட்ரிக்டாவே வளர்ந்து கோவக்காரனாவே வளர்ந்து இப்போ உங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும். நான் முத உங்களை பார்க்கப்போ நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா? அப்படியா? ஆமா, இவ்வளவு முரட்டாட்டமான ஒரு ஆம்பளை உலகத்துல இருப்பானான்னு பயந்துட்டேன் தெரியுமா? ஆனா இப்ப நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பயமே எனக்கு இல்ல. சரி, எப்படி நான் உன் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்ட? தெரியல. ஆனா ஒண்ணு, நீ எனக்கு ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் நல்லா சிரிக்கிறேன். தெரியல, கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் உன்னை பார்க்கணும்னு தோணுது. ஆனா அது சரிப்பட்டு வராது. ஊருக்குள்ள நீங்க வந்தீங்கன்னு தெரிஞ்சுட்டு அவ்வளவுதான். உங்களை எல்லாரும் அதிசயமா பார்ப்பாங்க. ஆனா என் நிலைமை, அப்புறம் உங்க குடும்பத்துல இருக்கவங்க நிலைமை யாரு எதுனே தெரியாது. உங்ககிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? நான் உங்க ஃப்ரெண்டு தானே? என் க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் நம்பிக்கைக்குரியவா. என்ன வேணாலும் கேளு. சொத்து வேணுமா? கொன்னுருவேன். சரி, என்ன கேட்கணும் கேளு. நீங்க எப்படி அந்த அரண்மனைக்கு வந்தீங்க?
நீங்க யாரு? உங்க பேரு? உண்மையிலே நீங்க அங்கதான் பிறந்தீங்களா? உண்மையிலே அவங்களாம் உங்க கூட பிறந்தவங்களா? நீ கேட்குற சில கேள்விகளுக்கு என்கிட்ட விட இல்லை. இல்ல நீங்க எப்படி இவ்வளவு ஊருக்கே அச்சுறுத்துற மாதிரி இருக்கீங்க? உங்க பேரை கேட்டாலே ஊரே நடுங்குதே. ஆனா நிஜத்துல நீங்க அப்படி இல்ல. நான் கூட சின்ன வயசுல இருந்தே உங்க பேரை கேட்ட உடனே நீங்க அப்படித்தான் இருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்பவும் உங்க கூட நெருங்கி பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா நான் சாகர வரைக்கும் அப்படித்தான் நினைச்சிருப்பேன். அரக்க, கொடூர, வெறி பிடிச்சவன். அதான் எனக்கும் தெரியல, இப்படிப்பட்ட பேரெல்லாம் எனக்கு எப்படி வந்ததுன்னு. உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? கஷ்டமா இல்லையாவா? இந்த ஊருக்காரங்களும் சரி, யாரா இருந்தாலும் சரி, என்னை பார்த்து நடுங்கும் போது எனக்கு கேவலமா தெரியும் நான் என்ன பிறவி எடுத்தேன்னு. இப்பவும் சொல்றேன், உங்ககிட்ட நெருங்கி பழகலன்னா நான் கூட அப்படிதான் நினைச்சிருப்பேன். உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு முகத்தர? உங்களுக்கு யார் இதெல்லாம் கொடுத்தா? ஆனா நீங்க இதெல்லாம் பண்ணின மாதிரி எதுவும் தெரியலையே. பண்ணிருக்கேன். நிஜமாவா? கட்டாயத்தினால, வற்புறுத்ததுனால. ஆனா பயந்துலாம் இல்ல, சூழ்நிலை என்ன ரவுடியா மாத்துச்சு, சந்தர்ப்பம் என்ன தாதவா மாத்துச்சு. ஒருவேளை என்கிட்ட இந்த துணிவும் துணிச்சலும் அந்த திமிரான பார்வையும் கூட நான் இந்த பேர் வாங்குறதுக்கு காரணமா இருந்திருக்கலாம். இன்னொன்னு என் பேர்ல இருக்கிற சொத்து சுகம் எல்லாம் ஒரு காரணம் வந்திருக்கலாம். எங்க இதை விட்டு வெளியில வர முடியாதா? சராசரியா வாழ முடியாதா? நான் காலேஜில் உட்காந்துருந்தேனா, சரி, அப்போ நான் ஒரு வாட்டி கற்பனை பண்ணி பார்த்தேன். நீங்க மட்டும் எங்க மாதிரி சாதாரணமா இருந்தா உங்க கூட எவ்வளவு ஜாலியா பேசிட்டே வரலாம், உங்க கூட காலேஜில் உட்காந்துருக்கலாம், உங்க கூட ஜூஸ் குடிக்க போகலாம். இந்த மாதிரி நிறைய நினைச்சு பார்ப்பேன். ஆசையா இருக்குமா? பேசுறேன்ல, நானும் இது வரைக்கும் வெளியில யாருக்கிட்டையும் பேசினது இல்ல. அப்படி இல்ல, உங்களுக்கு இப்படி ஒரு முகத்திர, ஆனா அந்த முகத்திரைக்கு பின்னாடி எவ்வளோ வழிகள் இருக்கு, அதனால கற்பனை பண்ணி பார்த்தேன். பார்க்கலாம். எனக்கு கொடுத்த இந்த சாபம் இப்போ தெரியுதுன்னு பார்க்குறேன். இது தேருமா? இதெல்லாம் எனக்கு நம்புவேன்னு தெரியாது, எனக்கு அதுல நம்பிக்கை இருந்தது. என்ன? என் வாழ்க்கையில ஒரு தேவதை வருவாளாம். அவன் வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை டோட்டலா மாறுமா. அப்படியா? யார் அந்த பெரியவரே? ஒரு வாட்டி என் ரூமுக்கு வந்து சொல்லிட்டு போனாரு. நிஜமாவா? நீ நம்புறியா? நீங்க எதுக்கு இதெல்லாம் போய் சொல்லணும்? அப்ப நீ நம்புறியா? நம்புறேன். என்ன முழுசா இந்த பொண்ணை நம்புறா? என்னமோ தெரியல, நீ மட்டும் என்ன நம்புற. நான் ஒன்னு கேட்பேன். என்ன? உங்களுக்கு அம்மா அப்பா இல்லையா? தெரியாது. தெரியாதா? தெரியாது. அப்போ உங்க வீட்ல ஒருத்தங்க இருக்காங்களே, அவங்க யாரு? அக்கான்னு சொல்றாங்க. அக்கான்னு சொல்றாங்கன்னா அவங்க உங்க அக்கான்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு அக்கான்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு என்னமோ அவங்கள அக்கான்னு கூப்பிட தோணாது. ஏன்? தெரியாது. அப்போ அந்த வீட்ல இருக்கிறது யாருதான்? எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? எனக்கு தெரியாது, ஆனா அந்த அரண்மனை மட்டும் எனக்கு சொந்தமானதுன்னு எனக்கு தெரியும். எப்படி? ஆமா, அந்த அரண்மனை, இந்த சொத்து சுகம் எல்லாமே எனக்கு இது மட்டும் எனக்கு தெரியும். மற்றபடி நான் யாரு, என்ன, என் அம்மா அப்பா யாரு, என் கூட பிறந்தது இருக்கா, எதுவும் எனக்கு தெரியாது. அப்போ அதனால தான் அமைதியாவே இருப்பீங்களா வீட்ல? பிசினஸ் ஏகப்பட்டது இருக்கு, போவேன், முடிப்பேன், நேரா என் ரூமுக்கு வந்துடுறேன். ரூமுக்கு வந்து இத்தனை வருஷம் தனிமையில இருப்பேன், கோபமும் ஆத்திரமும் வரும், மிருகம் மாதிரி ஆயிடுவேன். ஆனா உன் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுக்கு அப்புறம் இதா இப்படி இருந்து உட்காந்துக்கிடுவேன். இந்த இயற்கை காத்து, இந்த தென்னைமர காத்து, உன் பேச்சு, உன் அன்பு, இதெல்லாம் எனக்கு பிடிச்சி போச்சு. இப்போ இதான் வச்சுட்டு இருக்க. உங்ககிட்ட இன்னொரு உண்மை சொல்லணும். என்ன? நீங்க இப்படி வரத கண்காணிக்காங்க தெரியும்ல. ஆ, அன்னைக்கே படிதான் உங்ககிட்ட நான் பேசிட்டு போய்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்துல உங்க ஆட்கள்லாம் வந்துட்டாங்க. ஏதோ கொலை பண்ண குத்த மாதிரி தடயத்தை வச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்த சூத்தடம், உங்க வண்டி தடம்னு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணாங்க. இதெல்லாம் மீறி நீங்க இந்த வாழ்க்கையை அனுபவிச்சிட முடியுமா? நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன். தாராளமா கேளுங்க. ஒருவேளை நான் இப்படி வந்துட்டு திடீர்னு வராம இருக்கேன், என்ன தேடுவியா? கண்டிப்பா தேடுவேன். உன் அன்பு எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு இது பிடிச்சிருக்கு. அப்படின்னா உங்க அக்கா? அவங்க என் அக்கா இல்லைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். சரி, உங்களுக்கு தான் அன்பு வைக்கவும் பாசம் காட்டவும் ஒரு ஆள் தேவைப்படுதுல்ல. கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க ஒய்ஃபு உங்ககிட்ட பாசமாவும் அன்பாவும் இருப்பாங்கல்ல. பாசமா அன்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவங்க என் மனசை பார்க்க மாட்டாங்க, என்கிட்ட இருக்க சொத்து சுகத்தை தான் பார்த்தாங்க. என்ன சொல்றீங்க? அரண்மனையில் எனக்கு பொண்ணு பார்ப்பாங்க, அவங்க சௌரியத்துக்கு.
நானும் ஒரு கடத்துல யோசித்து பார்த்தேன். சரி நமக்கு என்ன பண்ணிக்கலாம், நமக்குன்னு ஒருத்தி வருவா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க பிளானு அந்த வீட்டுல இருக்காளே தங்கமயிலே, ஆமா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வற்புறுத்தினாங்க. எனக்கு அவளை பார்த்தா எந்த ஃபீலிங்குமே வரல. எனக்கு அவகிட்ட பேசணும்னு தோணவே தோணாது. நீ ஒரு பொண்ணு தானே, எவ்வளவு துருன்னு வர, எவ்வளவு அன்பா பேசுற, எவ்வளவு பொறுப்பா இருக்கிற. உங்ககிட்ட பொறுப்புங்கிறத விட சேட்டை குணம் நிறைய உண்டு. அவகிட்ட அப்படி எதையுமே பார்க்க முடியாது. கீ கொடுத்த பொம்மை மாதிரி இருப்பா. எனக்கு அதனாலே பிடிக்காது. அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினாங்க. நான் என் ரவுடித்தனத்தையும் தாதாத்தனத்தையும் அதுல பயன்படுத்தி தப்பிச்சுட்டேன். அந்த பேச்சு எடுத்தாலே கத்துவேன், பயந்துருவாங்க. நான் தாதா ரவுடிங்க நல்லா பயந்துருவாங்க. அப்போ அவளை உங்களுக்கு பிடிக்காதா? சிச்சி, ஒரு துளி கூட பிடிக்காது. கீ கொடுத்த பொம்மை. ஒரு பொம்மையா இருக்காது பிடிக்குமா? ஒரு மனுஷி நான் சிரிக்கணும், விளையாடணும், நம்ம கிட்ட காதல் கட்டணும், காதல் வரணும். அவளை பார்த்தா எனக்கு எந்த ஃபீலிங்கும் வரல. அதுக்கப்புறம் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக இனிமேல் இந்த வீட்டுல யாராவது கல்யாணம் பேச்சு எடுத்தீங்கன்னா வேற மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ஆனா அந்த அக்காவுக்கு எப்படியாவது அவங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எனக்கு ஒரு துளி கூட பிடிக்கவே பிடிக்காது. சரி, அப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியதானே? நான் எங்க போய் எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை தேட? ஏன் உங்க தாதா ரவுடி. எந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும், எந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காது. நானும் போய் எந்த பொண்ணுகிட்ட காதல சொல்ல முடியாது. எந்த பொண்ணுகிட்டையும் நான் நெருங்கி பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. அன்னைக்கு எல்லாரும் என்ன கொண்டு போட்டிருந்தாங்க. நீ என்ன தூக்கிட்டு போய் காப்பாத்தின. அதெல்லாம் நம்ம ரெண்டு தனிமை கிடைச்சது. நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, என் வாழ்க்கையில என் வாழ்க்கையில வந்த பொண்ணு நீ மட்டும்தான். நீ மட்டும்தான். சரி, உங்க வீட்டுல எத்தனை பேரு? நான், எங்க அண்ணன், எங்க அப்பா, எங்க அம்மா. எங்க அண்ணன் மூத்தவன், அந்த அளவுக்கு அறிவு வளர்ச்சி கிடையாது. பார்த்தாலே தெரியுது. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் நீ இருக்கிய. ஊர்ல எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆமாமா, உண்மைதான். கொஞ்சம் விசித்திரமான பொண்ணு தானே. சரி, அன்னைக்குதான் எனக்கு அடியே படலையே உங்களை காப்பாத்த வந்தப்போ. எதுக்கு எனக்கு அடிப்பட்ட மாதிரி எல்லாம் பண்ணுனீங்க? அப்படி இல்ல, எங்க குடும்பத்திலே ஒரு வில்ல இருக்கான். யாருன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட எந்த பொண்ணு நெருங்கி பழகினாலும் அந்த பொண்ணை போட்டு தள்ளிடுவானுங்க. ஏன் போட்டு தள்ளுறாங்கன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. என்ன சொல்றீங்க? அன்னைக்கு நீ என்ன காப்பாத்தினதான் அவனுக்கு பார்த்துட்டானுங்க. நிச்சயமா உன்னை போட்டு தள்ளிடுவானுங்க. ஏன்னா நீ என் முகத்தை பார்த்துருக்க. அவனை பொறுத்த வரைக்கும் என் முகத்தை யாரும் பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் உன்னை அப்படியே நான் அனுப்பினோம்னா ஏதாவது ஒரு வழியில உன்னை போட்டு தள்ளிருக்க பார்ப்பானுங்க. அதான் நீ என்ன காப்பாத்துற மாதிரி பண்ணிட்டேன்னா என் உசுரை காப்பாத்தின புண்ணியவதி நினைச்சு பார்ப்பானுங்க. என் உசுருக்கு அவ்வளவு வேல்யூ. ஏன்னா அவங்களுக்கு என் உசுர் ரொம்ப முக்கியம். நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு லாபம். அப்பேற்பட்ட விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றி கொடுத்தேன்னு சொன்னா உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. நீ இது வரைக்கும் இந்த ஊர்ல எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கேன்னா அதுவும் ஒரு காரணம். அதான் நானே அப்படி பண்ணினேன். சரி, எத்தனை நாள் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வீங்க? தெரியல. அதான் இருக்கிற வரைக்கும் இப்படி வாழலான்னு முடிவு பண்ணி தான் உன்னை தேடி வந்தேன். கஷ்டமா தான் இருந்துச்சு உன்னை தேடி வரும்போதெல்லாம். சரி, இனி நம்ம ஒரு அடையாளம் வச்சுக்கலாம். என்ன அடையாளம்? கரெக்டா சாயங்காலம் 3:30 மணி. இதே தென்னமர தோப்புக்கு நான் வந்துடுவேன். செம்பகத்தை கொட்டுட்டு நமக்கு எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் பேசலாம். நிஜமா? நிஜமா. சரி, அப்புறம் ஓ காலேஜ் லைஃப்ல எப்படி போய்கிட்டு இருக்கு? ஜாலியா போய்கிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு. ஜாலியா தானே இருக்கும் காலேஜ்ல. ஆமா. படிப்பு மட்டும் தானே? இப்படி படிப்பு மட்டும்தான். நல்லா இருக்கும்ல. நீங்க காலேஜ் போயிருக்கீங்களா? இங்க இல்ல, ஃபாரின்ல. நான் படிச்சதெல்லாம் ஃபாரின் தான், இங்க படிக்கல. என்ன படிச்சிருக்கீங்க? நிறைய படிச்சிருக்கேன். புடிச்சு படிச்சது வக்கீல். வக்கீலா? கிரிமினல் லாயர். திருட கையில சட்டம். ஏய், சும்மா சொன்ன. சரி, எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் கிளம்புறேன். ஏய், நான் நிஜமாவே கேட்கணும், நீ அந்த வீட்டுல தான் பிறந்தியா? ஏன்? இல்ல கேட்க, நீ ரொம்ப டிஃபரெண்டா இருக்கியா, அதான் கேட்டேன். அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, நான் வரேன். பேசிட்டு போனோமா? எங்க அம்மா மட்டும் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், நாளைக்கு வர முடியாது. அப்படியா? இல்ல, நீ இங்கே இருக்கணும் போல எனக்கு தோணுது. சரி, நான் கிளம்புறேன். சரி, இனி வீட்டுக்கு போனா ஏதோ நேரமே போகாது. கடிகார முள்ளு ஒரே இடத்துல நிக்கும். இனி நாளைக்கு உன்னை பாக்குற வரைக்கும் அதான் காலையில பிசினஸ் பார்க்க போயிருவீங்கல்ல? போவேன். ஆனா எங்க போனாலும் உன்ன மாதிரி யாருமே பேசல. எல்லாரும் பேசுவாங்க, நீங்க பழகல. அதான். சரி, நான் போட்டா கொஞ்ச நேரம்
பேச. இல்ல எனக்கு நேரம் ஆயிட்டு, நான் போறேன். எனக்கு வீட்டுக்கு போக முடியாது, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும், அங்க இருக்கவே முடியல. நீ என் கூட இரு. ப்ளீஸ். சரி. நீ கூட இருந்தா நல்லா இருக்கு. எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, உன் கூட இருக்கிறது நேரம் நல்லா இருக்கு. சரி, கிளம்புவா. என்ன சிங்கி கவிக்குள்ளே கூட்டு வந்திருக்கா? இல்ல, அவ தமிழ் தங்க தமிழ் இல்ல, அவகிட்ட நோட்ஸ் வாங்கணும். அதான் நம்ம தெருல நிறைய பிள்ளைகள் படிக்குதே, அங்க வாங்கலாமே. என்கிட்ட கூட நீ வாங்கியிருக்கலாமே. என்னது நீ வச்சிருக்கியா? நடிக்காத. இப்ப எதுக்கடி இந்த சிங்க கவிக்குள்ள கூட்டு வந்த? இல்ல, தங்கமயில பாக்கணும்னு தோணுச்சா, அதான் வந்தேன். ஊருக்குள்ள மட்டும் நாம இந்த அரமனைக்கு வந்திருக்கோம்னு தெரிஞ்சதே. இங்க பாரு, நீ நினைக்க மாதிரி இந்த அரமனை உள்ளவங்க நல்லவங்க எல்லாம் கிடையாது, போட்டு தள்ளிடுவானுங்க. நீ அடிக்கடி வராத. அன்னைக்கு மட்டும் பிஸ்கட் சாக்கிட்டு ஹேன வாய் பழந்துட்டு போனேன், அதை அப்படியே வெளியில வாங்கி தின்னுட்டு அப்படியே போயிடலான்னு நினைச்சேன். இரு, தங்கமயிலே, தங்கமயில இருக்காளா? வாங்கம்மா, தங்கமயில இருக்காளா? இருக்கம்மா, வாங்க. அவகிட்ட நோட்ஸ் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். அதுக்கு என்ன, உள்ள வாங்கம்மா. இருக்கட்டுமே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உள்ள வாங்க. உள்ள வாங்கம்மா, உள்ள வாங்க. சரி. ஏமா தங்கமயிலே, நான் கூட படிக்க பிள்ளைங்க வந்திருக்காங்க பாரு. உள்ளுக்குள்ள ரூமுக்குள்ள இருப்பாவா, நான் போய் வர சொல்றேன். ராமசாமி, பிள்ளைங்க வந்திருக்காங்க, ஜூஸ் பிஸ்கட் சாக்லேட் எடுத்துவா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இருக்கட்டும், பரவாயில்ல. ஐயோ, வீட்டுக்கு வந்துட்டு சாடாம போவீங்க. சீக்கிரம் எடுத்துவா பிள்ளைங்களுக்கு, நல்ல ஃப்ரெஷ் ஜூஸா கொண்டு வா. இங்க குடிச்சிட்டு இருங்க, நான் அவளை போய் வர சொல்றேன். சரி. பிறந்தா இப்படி அரமனையில பிறக்கணும், இல்ல இந்த அரமனையிலேயாவது வாழை குடுப்பன இருக்கணும். நமக்கு ஒண்ணுக்கு குடுப்பன இல்லையே. இருக்கதே போதும், நம்ம ஓலை குடிசை போதும் போதும். வாரலான்னு பாரு. ஆகா, இந்த பொண்ணா? அடிக்கடி இந்த பொண்ணை நம்ம வீட்டுல பார்க்க முடியுது. வாங்கம்மா. வந்துட்டான் வேஸ்டி மடிச்சு கட்டிட்டு, சும்மா இருட்டி வாய் வச்சுக்கிட்டு. இந்த புள்ள வாய்க்குள்ளேயே என்னமோ என்ன திட்டுது, அது மட்டும் நல்லா தெரியுது. உட்காருங்கம்மா. ராமசாமி, அவங்களுக்கு ஜூஸ் எடுத்து வா. எங்களுக்கு வேண்டாம். ஆகா, திண்டுக்கு மட்டும் தான் பேசுறா. என்னமோ இருக்கு, இந்த பிள்ளை பார்த்தா மட்டும் எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. மொழி என்னமோ இருக்கு. உண்மையில நீ அந்த வீட்டு தான் பிறந்தியா? துண்டு கட்ட தூக்கிட்டு வந்துட்டு பேச்சு வேற. திட்டுதியம்மா? இல்ல, அதானே திட்டுனா எருமை. என்னமோ இருக்கு. சரி, இந்த சாப்பிடுங்க. ஏண்டி அவங்கிட்டயே வம்புலுக்கிய என்னன்னு கேட்க? அவன் எத்தனை பேரை போட்டு தருவான் தெரியுமா? தெரியும் தெரியும், அவன் எத்தனை பேரை போட்டு தருவான்னு தெரியும். அவன் வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும். பயவிலைக்கு மட்டும் ஊருல அத்தனை பேருடைய வீக்னஸும் தெரிஞ்சிருக்கு, எப்படின்னு தெரியல. நீ தங்கமயில் வந்தா பேசிட்டு நான் அரண்மனை சுத்தி பார்த்துட்டு வரேன். என்ன அரண்மனை சுத்தி பார்க்க போறியா? பாரு, இவன் எங்க இருந்து போட்டு தருவானே தெரியாது, சும்மா இல்ல நில்லு. இல்ல நான் இப்ப வந்துருவேன். தங்கமயில் கேட்டா அரண்மனை சுத்த போயிருக்கேன்னு சொல்லு. இவன் எதுக்கு இப்ப அடிக்கடி இங்க வாரா? இந்த பயவிலையை நம்ப முடியாது. பயவிலை எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்பாடா, தங்கமயில் வந்துட்டா. வா தங்கமயிலே. எல்லா ரூமும் ஒரு மாதிரி இருக்கு, இவங்க ரூம் மட்டும் வேற மாதிரி இருக்கு. ஏன்? அது யார் போட்டோ? அங்கேயா போன? சும்மாதான் போனேன், என்ன போக கூடாதா? இல்ல, அங்கெல்லாம் வேண்டாம். அது சரி, எப்படி இங்க வந்த? அப்பவே பேசாம ஓடி போன? ஆமா, இப்போ எனக்கு நோட்ஸ் தேவையில்ல, அதான் வந்தேன். நிஜமாவா? நான் பாவம் போல இருப்பேன் தானே வந்த? இல்லையா? தெரியும், என்ன பார்க்க தானே வந்த? இல்லையா? ஓகே, எப்படி இருந்தாலும் ஓகே தான். நீ வந்திருக்கல, சரி. இங்க பாரு, ரொம்ப யார்கிட்டயும் பேச வேண்டான்னு. சரி. அப்புறம் சில ரூமுக்கெல்லாம் போக வேண்டாம். இங்க எல்லாரும் உன்னை போல இருப்பாங்க, யாரையும் ஒரே மாதிரி நினைச்சு இட போட்டுறாத. புரியல. அது நீ யாரையும் ரொம்ப பழக வேண்டாம், சரியா? அப்பப்பா, அரண்மனைக்குள்ள எத்தனை ரகசியங்களே. அது அப்படிதான். நீங்க வெளியில போகலையா? 11 மணிக்கு போவேன். நைட்டு தான் வேட்டை. டெய்ல் பண்றது, டெய்ல் முடிக்கிறது,
எல்லாம் நைட்டு தானே. தாதாக்கு என்ன வேலை? தாதாக்கு நைட்டு தானே வேலை. இல்ல இவ்வளவு அரமனை கோடிக்கணக்கான சொத்து இது உங்களுக்கு தேவையா? வச்சிருக்காங்களே. சரி, உனக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரி வா உட்காரு. இல்ல இருக்கட்டும். ஒரு நிமிஷம் இரு. ஏன் எதுக்கு கதை போடுறீங்க? ஏன்? யாரும் டக்குன்னு வந்துடக்கூடாதுல்ல. சரி நான் போறேன். நான் வரட்டா? இப்பதானே வந்தேன். வா உட்காரு. இல்ல நான் கிளம்புறேன்னா. இதை சொல்லதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கா? உன்னை பார்த்தது இவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா? சரி எனக்கே உள்ள நிக்கிறதுக்கு பயமா தான் இருக்கு. நான் போயிட்டு வரட்டா? இல்ல, உள்ள வந்ததுக்கு அப்புறம் பயம் இல்ல. அதுக்கு பயம் இல்ல. நான் வெளியில போகாம மாட்டிக்கிட்டேனா? சொல்லு, ரூம் சுத்தி பார்க்க போறேன்னு சொல்லு. சரி நான் கிளம்புறேன். அந்த புள்ள எங்க தானே வந்தா? அந்த புள்ள எங்க? ஏமா அந்த புள்ள எங்கம்மா? ஆளை காணோம். இப்ப என்ன பண்ண? ஒரு நிமிஷம். ஏமா தங்கமலே, அந்த புள்ள எங்க தானே நின்னுச்சு? ஆளை காணோம். ஏமா ராணி, அந்த புள்ள எங்கம்மா? அரமனை சுத்தி பார்த்துட்டு வரேன்ட்டு போனா. எல்லா பக்கமும் தேடியாச்சே. வாட்ச்மேன், அங்க சின்ன பொண்ணு போறான்னு பாரு. ஐயோ இப்ப என்ன பண்ண? எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணு இல்ல அமைதாரு. அப்பெல்லாம் யாரும் முக்கில யாரும் வரமாட்டாங்க. இல்ல நான் போறேன். இரு, நான் பாக்க. இந்த சைடா போ. போயிடலாமா? வழி இருக்கு, போ. அம்மா அந்த கேட்ல இல்லம்மா. அச்சோ, அவனுக்கே தங்கமேல. இப்ப என்ன பண்ண? அவ அங்கேயே நிக்கல. ஒன்றும் இல்லை, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போ. எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா நான் வெளியில கார் எடுத்து வெளில போவேன். அப்படியே உன்னை கூட்டிட்டு போயிருக்கேன். எங்க வீட்டுல தேடுவாங்கல்ல. 1/2 மணி நேரம் தானே, இரு பார்த்துக்கலாம். எங்க இரு. இல்ல நான் போறேன். என்ன? ஒண்ணு இல்ல. தேங்க்ஸ். எதுக்கு? என்னை பார்க்க வந்ததுக்கு. நான் உங்களை பார்க்க வரல. என்னதான் பார்க்க வந்த. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில என் மேல அன்பு செலுத்ததுக்கு என்னை தேடி வந்த ஒரு உறவு. தேங்க்ஸ். இருக்கட்டும். இருக்கட்டும். நான் நோட்ஸ் தான் வாங்க வந்தேன். அப்படி பார்த்துட்டு போல நினைச்சேன். சரி நான் போட்டா? நான் கார்ல கூட்டு போறேன், இரு. எந்த பிரச்சனையும் வராத. என் கூட கார்ல வந்ததா எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் போகும்போது யாரும் வரமாட்டாங்க. நான் போகும்போது யாரும் முன்னாடி வந்து நிக்க மாட்டாங்க. அப்ப என் கூட விருது நடந்து வந்துரு. விருது கார்ல போய் இருக்க. அப்படியே நீ போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு விட்டு போயிருந்தேன். சரி. தேங்க்ஸ் தேடி வந்ததுக்கு. இந்த எபிசோட்ல உண்மையிலே இந்த கதையில வில்லன் யாரு? உண்மையாவே இந்த கதையில யாரு வில்லனா இருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? உண்மையிலே இந்த அரண்மனையில ஒளிஞ்சிருக்கும் ரகசியம் என்னவா இருக்கும்? உண்மையாவே இந்த லியோனா யாரு? அவளே வந்து பிரச்சனையில சிக்க போறாளா, இல்ல அந்த பிரச்சனையை தீர்க்க போறவளே லியோனா தானா? உண்மையிலே இந்த லியோனா யாரா இருப்பா? உங்களுக்குள் எழும் 1000 கேள்விகளை மறக்காமல் எனக்கும் தெரியப்படுத்துங்கள். இந்த கதையில உண்மையிலே வில்லன் யாரு, இல்ல இந்த கதையில் ஹீரோ யாரு? இந்த அரண்மனையில் ஒளிந்திருக்கும் மர்மம் என்ன? உண்மையிலே இருவரும் நண்பர்களாக இருப்பது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா, இல்லை இவர்கள் இருவரும் காதலாக மாறுவார்களா, இல்ல இவர்களுக்குள் வேறு உறவுமுறை இருக்கிறதா? உங்களிடம் விட்டுவிட்டேன், எனக்கு பதிலை அனுப்புங்கள்.